குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நான் பேசுறது கேட்கல இல்லை ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னா சாட் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து டிபி ரோல்ஸ் பார்த்தோம். அதை கொஞ்சம் லேப் பண்ணி பார்க்க சொன்னேன். அது செஞ்சு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஜஸ்ட் டிபி ஓனர், செக்யூரிட்டி அட்மின், அக்சஸ் அட்மின், பேக்கப் ஆப்ரேட்டர், டிடிஎல் அட்மின், டேட்டா ரைட்டர், ரீடர், டெனி டேட்டா ரைட்டர், டெனி டேட்டா ரீடர், இவ்வளோ ரோல்ஸும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். லேப் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு வேளை லேப் பண்ணி பார்க்கல, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா அஹ், நாளைக்கு கூட செஞ்சு பார்த்துருக்கேன். சாட்டர்டே சண்டேல கூட கூட யாரோட ஸ்க்ரீனாவது ஷேர் பண்ணுறீங்களா? யாராவது ரெடியாக இருக்கீங்களா? உங்களோட எஸ்கியூஎல் சர்வரில் நான் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு கிளாஸ் வேணும்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வரில் கூட நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி யாராவது ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சாட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்ட்ரோல் தர்றேன், நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஸ்க்ரீனை. நான் உங்களோட மிஷினில் கூட நான் செய்வேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னா என்ன மாதிரிலாம் நம்ம செக் பண்ணுவோம், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதை பற்றி தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீபில்ட் ரீஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேம்லேயே பாருங்க, எஸ்கேல் இண்டெக்ஸ் ரீபில்ட் ரீஆர்கனைஸ். இது வந்து நம்ம வந்து எப்போ என்ன மாதிரி சினாரியோவில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு. இதுல வந்து இண்டெக்ஸ் ரீபில்ட் ரீஆர்கனைஸ். ரீபில்ட்னா புதுசா ரீபில்ட் பண்ணோம், ரீஆர்கனைஸ்னா ஆர்கனைஸ் பண்ணி விடும். இது வந்து நான் ஒரு ஸ்டோரியாவே சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் சொல்றத ட்ரை பண்ணுங்க. இப்போ இண்டெக்ஸ் ரீபில்ட் அப்படின்னா எப்பெல்லாம் நம்மளோட இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து 30% மேலே போகுது, அப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். அப்போ வந்து ஹை ஃப்ராக்மெண்டேஷன் லெவல்னால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இண்டெக்ஸ் ரீபில்ட் நம்ம பண்ணணும். இப்போ எதில் வந்து 5%லேருந்து 30%குள்ள இருக்கோ ஃப்ராக்மெண்டேஷனு, அப்போ வந்து இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸ் பண்ணணும். இது வந்து ஆன்லைன் ஆக்டிவிட்டி. இது வந்து ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ் தான் இது பண்ணணும். இது ஒரு ஸ்டோரியா சொல்றது அப்படின்னா, இப்ப செங்கல் சூளை இருக்குல்ல, செங்கல் எல்லாம் வரிசையா அடுக்கி இருக்கும் செங்கல் செய்யற இடத்துல. அந்த கால்வாய்ன்னு சொல்லுவாங்க, செங்கல் கால்வாய்ன்ட்டு. அங்க வந்து அங்கே இருந்து விற்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 1000 செங்கல் வாங்கிட்டு போறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 500 செங்கல் வாங்கிட்டு போறாரு. இந்த மாதிரி அங்கங்க அவங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தருக்கு வந்து ஒரு 5000 செங்கல் வேணும் அப்படின்னா, மொத்தமா அங்கங்க இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. இதெல்லாம் நீங்க சேர்த்து கொடுக்கறது கொஞ்சம் டைம் ஆகும். அதே தான் இந்த டேட்டா மாடிஃபிகேஷன் நடந்த பிறகு ஃப்ராக்மெண்டேஷன் லெவல் வந்து ஷூட் ஆயிரும், அதிகமாயிரும். அதை வந்து கம்மி பண்றது தான் இண்டெக்ஸ் ரீபில்டோ இல்லை இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸோ பண்றது. இங்க வந்து செங்கல் ஷாப், அந்த சூளை வந்து நம்மளோட டேட்டாபேஸ் சர்வரு. அங்க இருக்கிற செங்கல் வந்து டேட்டா. அந்த டேட்டாபேஸ் வந்து அந்த இடம். மொத்த செங்கல், அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு டேட்டா அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. இது ரீபில்ட் அப்படிங்கறத பேரே பாருங்க. இந்த ஆபரேஷன் என்ன பண்ணும்,
ஒரு என்டையர் இண்டெக்ஸுமே அஃபெக்ட் பண்ணும். நீங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்ல, மொத்த இண்டெக்ஸுமே அஃபெக்ட் பண்ணும். அது என்ன செய்யும், டிராப் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணி விட்டுரும். இது வந்து ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் பண்ணிக்கலாம். உங்களோட எடிஷன் என்னவோ அதை பொறுத்தது. இது பெரும்பாலும் எங்க நீங்க இது பண்ணீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் என்வரன்மெண்ட் வேணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த இண்டெக்ஸ் ஆப்டிமைசேஷன் பண்றதுக்காக இந்த இண்டெக்ஸ் ரீபில்ட் யூஸ் பண்ணுவீங்க. இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸ்ங்கிறது இது டிராப்லாம் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஆப்ரேஷன் தான். ஜஸ்ட் லைட்டா ஒரு டிஸ்டர்ப்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். இந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் பண்றீங்க அப்படின்னா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல இதான் நடக்கும். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும், டிராப் பண்ணும் இல்ல ரீக்ரியேட் பண்ணும். இண்டெக்ஸை டிராப் பண்ணிட்டு இது மாதிரி வந்து டீஃப்ராக்மெண்ட் பண்ணும். இதுல வந்து ஃபில் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸோட ஃபில் ஃபேக்டரை வந்து ரீசெட் பண்ணி விட்டுரும். அந்த ஃபில் ஃபேக்டர் ஸ்டோரியாவே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் இப்போ ஃபில் ஃபேக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இது செய்யறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு நம்ம செங்கல் சூளை ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அங்கங்க இருக்கிறது வந்து ஒரு இடம் நல்லா எம்டி ஆயிரும். அது வந்து டேட்டா க்ரோ ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபீச்சர் க்ரோத்துக்கு. இதுல வந்து அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நல்லாகும். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஹெல்ப் பண்ணோம்னா, எஸ்கேல் சர்வரோட நம்ம ஆர்கிடெக்சர்ல பார்த்தோம்னா ஆப்டிமைசர், நம்ம கொரி ரன் ஆகிறதுக்கு பெட்டரான ஒரு எக்ஸிகியூஷன் பிளானை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டு வேலைகள் நடந்துட்டாவே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். இது எப்படி கொரியில பண்ணோம்னா, யூஸ் டேட்டாபேஸ், அந்த உங்களோட டேட்டாபேஸ் பேரு ஆல்டர் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸுக்கு தேவைப்படுதோ ரீபில்டு அந்த இண்டெக்ஸ் பேரு, ஆன் எந்த டேபிள் ஸ்பேஸ் விட்டு ரீபில்டு வித் இந்த ஃபில் ஃபேக்டர் வந்து ஒரு அளவு நீங்க செட் பண்ணிக்கலாம், 70%, 60%, 70, 80% இந்த மாதிரி. இதுதான் கமாண்ட் இண்டெக்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கு. இது வந்து ரீஆர்கனைஸ் என்ன வித்தியாசம்னா, இது வந்து லீஃப் லெவல் பேஜஸை ரீஆர்கனைஸ் பண்ணிவிடும். இண்டெக்ஸ்ல டிராப்லாம் பண்ணாது, டிராப் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ற வேலை இங்க நடக்காது. இங்க வந்து அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் ஆகாது. என்ன ஃபில் ஃபேக்டர் இருக்கோ அதுவே ரீட்டைன் ஆகுங்க. இது எப்படி பண்ணுவீங்கன்னா, ஆல்டர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ், இது இண்டெக்ஸ் நேமும் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் பண்றோம்னா ஆள்னு கொடுத்துக்க வேண்டியதான். ஆன் இந்த டேபிள்ல இருக்கிற அனைத்து இண்டெக்ஸுக்கு நான் ரீஆர்கனைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆல். இல்லைன்னா ஸ்பெசிபிக் கொடுக்குறீங்கன்னா ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் நேம் இங்க கொடுக்கணும். ஜஸ்ட் ரீஆர்கனைஸ் அப்படின்னு ஒரு கமாண்டை நீங்க பாஸ் பண்ண வேண்டியதான். இந்த ரீபில் பண்றீங்கன்னா இது ஒரு ரிசோர்ஸ் இன்டென்சிவ், நிறைய மெமரி சிபிஓ சாப்பிடும். இது நீங்க செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது வந்து எடிஷன் பொறுத்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஒரு இது இருக்குது. பெரும்பாலும் இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல தான் பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப வேலை செய்யாத நேரங்கள்ல மிட் நைட் இந்த மாதிரி ரன் பண்ணுவோம். இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸுங்கிறது நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் சாப்பிடாது, லெஸ் ரிசோர்ஸ் இன்டென்சிவ், நிறைய சிபியூ மெமரி இதுக்கு தேவைப்படாது. இது நீங்க பீக் ஹவர்ஸ்ல கூட ஓட்டலாம், பெருசா பெர்ஃபார்மன்ஸ் ஹீட்ஸ் வராது. இது வந்து ரொம்ப ஒரு லெஸ் எஃபெக்டிவா இருக்கும் கம்பேர்ட் டு ரீபில்ட் கம்பேர் பண்றீங்கன்னா. இது எப்பன்னா, உங்களோட சிஸ்டம் எப்பயுமே அவைலபிளா இருக்கணும் அப்படின்னா ரீஆர்கனைஸ் சூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா ஆஃப்லைன்ல ஆகாது. இது இந்த வேலை நடக்கிறப்ப மற்றவங்க யாரும் இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ண விடாம தடுக்காது. நம்ம ஃபில் ஃபேக்டர்னு ஒன்று பார்த்தோம்ல, அது என்ன அப்படின்னா, fill factor is a setting that defines how much of an index page is filled with data, leaving free space for future growth. இந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து டேட்டாவா எவ்வளோ, இண்டெக்ஸ் பேஜ் வந்து டேட்டாவா ஃபில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுதான் ஃபில் ஃபேக்டர். எவ்வளோ இடம் இருக்கணும், எவ்வளோ வந்து எம்டி விடணும் அப்படிங்கிறதுக்கு. இது என்ன, இதோட கோல் என்ன அப்படின்னா, இந்த பேஜ் ஸ்பிளிட்ஸ்னு ஒன்று நடக்கும், அது வந்து நடக்க விடாம தடுக்கிறதுக்காக இந்த ஃபில் ஃபேக்டர் வந்து நீங்க கரெக்டா செட் பண்ணணும். இது நீங்க 100% கொடுக்குறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜ் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி விட்டுரும். இது என்ன சுச்சுவேஷன்ல அப்படின்னா,
உங்களுக்கு வந்து ரீட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவீங்க. அதுவே கம்மி பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க, லோவர் ஃபில் ஃபேக்டர் அப்படின்னா இது வந்து ரைட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா நிறைய பேஜஸை போய் தேடணும்ல, அதுக்காக. நீங்கள் இந்த ஃபில் ஃபேக்டர் ரைட்டாக சூஸ் பண்ணுறது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா ரீட் ரைட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எது உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும். ஒரு சில அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரீட் நல்லா இருந்தால் போதும்பாங்க, ஒரு சில அப்ளிகேஷன் ரைட் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க, ஒரு சில அப்ளிகேஷன் ரெண்டுமே எனக்கு சூப்பராக இருக்கணும் அப்படிம்பாங்க. இது கம்பேர் பண்ணீங்கன்னா ரீபில்டுங்கிற ரீபில்ட் இண்டெக்ஸ் ஆக்டிவிட்டி என்னன்னா டிராப் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணணும், இது பண்ணாது. இது எடிஷனை பொறுத்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ரீஆர்கனைஸ் வந்து ஆன்லைனில் பண்ணலாம். இது ரீசெட்ஸ் ஃபில் ஃபேக்டர் வந்து இது ரீசெட் பண்ணி விட்டுரும். இப்போ 80% 90% செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ரீசெட் பண்ணி விட்டுரும். திரும்பவும் நீங்கள் அதை செட் பண்ணணும் ஃபில் ஃபேக்டரை. இங்கே தேவையில்ல, மாற்றாது. இது வந்து அப்டேட் ஸ்டார்ட்ஸும் ஓடும், இங்கே ஓடாது. இது உங்களோட இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து 30%க்கு மேலே இருக்கு அப்படின்னா யூ சூஸ் ரீபில்ட். இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து 5 to 30% இருக்குன்னா யூ சூஸ் ரீஆர்கனைஸ். இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். அப்புறம் ரிசோர்ஸ் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். மெமரி சிபியூலாம் நிறைய சாப்பிடும். திஸ் வில் ஈட் லெஸ் சிபியூ லெஸ் மெமரி, அதனால லோ ரிசோர்ஸ் கன்சப்ஷன் இருக்கும் இதுக்கு. இது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்டேஜ் வந்து 30% இருக்கு. 30% கிரேட்டராக இருந்தால் ரீபில்டு, லெஸ்ஸராக இருக்குன்னா 5 to 30% இருந்தால் ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இது யூஸ்வலாக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பிளான்லேயே வச்சு ஷெட்யூல் பண்ணி விட்டுலாம், ஜாபா ரன் ஆகிற மாதிரி. நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக் பண்ணிடலாம். இந்த ஆவரேஜ் ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்ட் இருக்குல்ல, இது வந்து எப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகும்னா உங்களோட டேட்டா பேஸில் நிறைய இன்சர்ட்டு, நிறைய அப்டேட்டு, நிறைய டெலீட் நடக்குது அப்படின்னா இது வந்து ஷூட் பண்ணி விட்டுரும். இப்போ இதை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஐம் ஜஸ்ட் கனெக்டிங். நான் வந்து அட்வென்ச்சர் ஒர்க்ஸ்னு ஒரு டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா அட்வென்ச்சர் ஒர்க்ஸ், அப்புறமா கூகுளில் போயிட்டு அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் சாம்பிள் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் போயிட்டு இருக்குல்ல, டவுன்லோட் பேக்கப் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஸ்கிரிப்டா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, நான் இந்த லிங்க் தர்றேன். டவுன்லோட் அட்வென்ச்சர். இது ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ். நம்ம ஏற்கனவே ஒரு சாம்பிள் டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸ்னு. அது மாதிரி இதுவும் ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ். உங்களோட பர்பஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்குவீங்க. நான் இது மூலமாக தான் டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கப் ஃபைல் எடுத்து இங்கே ரீஸ்டோர் பண்ணேன். இந்த இருக்கு பாருங்க, ரீஸ்டோர் பண்ணோன்னே இந்த பேரில் வந்துருச்சு. சைஸை பார்த்தீங்கன்னா 272 MB. எவ்வளோ டேபிள்ஸ் இருக்கு பாருங்க. கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் காப்பி, சாரி, இங்கே காப்பி பண்ணதான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் எப்படி செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அப்படின்னு பண்ணலாம். அதுக்காக நான் டிபி மாறிக்கிறேன். வேற இதுல போய் பார்க்குறேன். எஸ்டிபியில் பார்க்கலாமா? எஸ்டிபியில் இருக்கா அந்த பேர்ல? எம்ப்ளாயி இன்னைக்கு எம்ப்ளாயீஸ் இருக்கு. எம்ப்ளாயி இல்லை. ஓகே, நான் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எம்ப்ளாயின்னு வந்துருச்சு. ஒரு 4 காலம் இருக்க மாதிரி. இப்போ நான் செஞ்சு பார்க்கறதுல நான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வரும். நம்ம லோட் நிறைய கொடுத்தா தான், நிறைய டெலிட், நிறைய இன்சர்ட், அப்டேட் இது மாதிரி நடந்தால் தான் நம்ம ஆக்சுவலாக ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்ட் ஆக்சுவலானது தெரியும். இப்போ நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் பாருங்க. ஒரு கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிளில், எம்ப்ளாயி டேபிளில் எந்த காலம்ல, லாஸ்ட் நேம் காலத்துக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதை வந்துச்சு பாருங்க, நான் கிரியேட் பண்ணது. IX underscore employee underscore last name நான் யூனிக் நான் கிளஸ்டர்ட். இப்போ நான் டேட்டா இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், என்னென்ன காலம் இருக்கு அந்த லிஸ்ட், ஸ்பேஸ் வேல்யூஸ், ஒவ்வொரு ரோவா நான் கொடுக்குறேன். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி இன்சர்ட் பண்றேன். டென் ரோஸ் அஃபெக்டட் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இனிஷியல் செக் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் லெவல். பிஃபோர் சிமுலேட்டிங் ஃப்ராக்மெண்டேஷன் செக் த இனிஷியல் ஃப்ராக்மெண்டேஷன் லெவல். இதோட லெவல் நான் பார்க்குறேன் இப்போக்கி என்ன இருக்கு அப்படின்னு. இதில் அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம மாற்றிக்கணும். டிபி நேம் வந்து ரோல் டெஸ்ட் டிபி. ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஐடிக்குள்ள என்ன பாஸ் பண்ணுறீங்களோ அது டேபிள் நேமு. ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன் பாருங்க 0 தான் இருக்கு. இதை நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, ரீபில்டும் பண்ண தேவையில்ல, ரீஆர்கனைஸும் பண்ண தேவையில்ல. இப்போ சிமுலேட் ஃப்ராக்மெண்டேஷன் பை டெலிட்டிங் ரோஸ். இது ஆக்சுவலா உங்களோட கம்பெனில இந்த மாதிரி நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம லேர்னிங் பர்பஸுக்காக இதை நான் சொல்லி தரேன். கம்பெனில ஆட்டோமேட்டிக்காவே டெலிட், இன்செர்ட், அப்டேட் நடக்கும். To increase fragmentation, delete rows from the table. This will create gaps in the index. என்ன பண்ண போறேன், டெலீட் பண்றேன் ரெக்கார்ட்ஸை. எம்ப்ளாயி ஐடி வந்து 1 2 3ன்னு இருக்கிற ரெக்கார்ட்ஸை. 3 ரோஸ் அஃபெக்டடு. இப்போ வந்து 1 2 3 காணும். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் லெவல் திருப்பி செக் பண்றேன். ஏற்கனவே பார்த்தப்ப 0 0ன்னு வந்துச்சுல்ல. இப்பயும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காது, சாரி இன்க்ரீஸ் ஆயிருக்காது. இந்த 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 கொரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள்லேருந்து நம்ம எடுப்போம். sys.dm underscore db underscore index underscore physical stats. இது வந்து இன்ட்ரி கொஸ்டின். எப்படி ஃப்ராக்மெண்டேஷன் லெவலை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. sys.dm underscore db underscore index underscore physical stats. இந்த டேபிள்லேருந்து நான் எடுப்பேன். டிபி ஐடியை பாஸ் பண்ணுவேன், டேபிள் நேமை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்பயும் 0 தான் இருக்குது. நம்ம பெருசா பெரிய சைஸ் உள்ள டேபிள் கிடையாது அது. நான் கொஞ்சம் இன்சர்ட்டும் பண்றேன். இன்சர்ட் நியூ ரோஸ் டு காஸ் மோர் ஃப்ராக்மெண்டேஷன். ஆக்சுவலா அது அப்ளிகேஷன்ல, இது உங்களோட கம்பெனில இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்கும், இன்சர்ட், அப்டேட், டெலிட். அதனால இந்த மாதிரி சிமுலேஷன் நீங்க பண்ண மாட்டீங்க. இதனால ஞாபகம் வச்சுங்க, இது செய்யக்கூடாது கம்பெனில போயிட்டு. இன்சர்ட் நியூ ரோஸ் தட் மைட் நாட் ஃபில் த கேப்ஸ் லெஃப்ட் பை டெலிட்டட் ரோஸ். இப்போ என்ன ஆகும், நம்ம டேட்டா இன்சர்ட் பண்றோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு 3 ரெக்கார்ட் இன்சர்ட் டெலிட் பண்ணோம்ல, அங்க போய் வந்து அந்த கேப்பை இது ஃபில் பண்ணாது.
இப்போ என்ன ஆகும், இன்னமும் ஃப்ராக்மெண்டேஷனை இது இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு 3 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஏற்கனவே 3 ரெக்கார்ட் டெலீட் பண்ணோம். இன்சர்ட் இன்டு 3 ரோஸ் இன்சர்ட் பண்ணுறேன். 3 rows affected. இங்க பாருங்க 11 12 13 3 ரோ இன்சர்ட் பண்ணதுன்னா check fragmentation level again. Check the fragmentation level once more after the reinsert. நம்ம இன்சர்ட் பண்ண பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். roll test tb எந்த இதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு பெருசா பண்ணல. திருப்பி அப்டேட் பண்ணி பார்க்குறேன். அப்டேட் rows to create more fragmentation. Perform updates on existing rows. This can also lead to page splits, increasing fragmentation. இது நம்ம சிமுலேட் தான் பண்ணி பார்க்குறோம். அப்டேட் பண்ண பார்க்குறேன். என்ன சொல்றேன்னா, அப்டேட் டேபிள் நேம் செட் சேலரிங்கிற காலத்தை சேலரி பிளஸ் 1000 அப்படின்னு அப்டேட் பண்றேன். யாருக்கெல்லாம்னா வேர் கிளாஸ் எம்ப்ளாயி ஐடி வந்து 4 5 6ன்னு இருக்கு. அவங்களுக்கு 3 rows affected. 4 5 6 இருக்கவங்களுக்கு சேலரி அப்டேட் ஆகணும். 52,000 72,000 68,000 பார்க்கலாமா. 53 73 16 அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் செக் பண்றேன் ஃப்ராக்மெண்டேஷன் லெவல்ல ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு. ஜீரோ ஜீரோ தான் இருக்குது, பெருசா ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், இண்டெக்ஸோட இன்சர்ட் பண்ணோம் டேட்டா, ஃபில் த டேபிள் வித் சம் சாம்பிள் டேட்டா. அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன் செக் பண்ணேன், இல்லை. டெலிட் ரோஸ் பண்ணேன். அப்போ டெலிட் பண்ணோம்னா இண்டெக்ஸில் கேப் விழுவோம், அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி நான் ஃப்ராக்மெண்டேஷன் செக் பண்ணேன், பெருசாக நம்மளுக்கு எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு தான் இருக்கு. ஏன்னா டேட்டா சைஸ் கம்மி, நம்ம இன்சர்ட் பண்ணதோ இல்லை டெலிட் பண்ண ரெக்கார்ட்ஸோ அப்டேட் பண்ண ரெக்கார்ட்ஸோ ரொம்ப கம்மி. அதனால ஃப்ராக்மெண்டேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகலை. திருப்பி இன்சர்ட் பண்ண ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை, அப்டேட் பண்ண மாற்றம் இல்லை. இது ஜஸ்ட் சிமுலேட் பண்ணுறதுக்காக தான் அது. To increase the average fragment percent of your SQL Server table index. ஃப்ராக்மெண்ட் பர்சன்ட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ஒரு சிமுலேட் பண்ணி பார்த்தோம். சைஸ் கம்மி அப்படிங்கிறதுனால, சைஸ் கம்மி ப்ளஸ் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணது அப்டேட் பண்ணது ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால பெருசா மாற்றம் இல்லை ஆவரேஜ் ஃப்ராக்மெண்டேஷன் இன் பர்சன்ட்ல. இப்போ இந்த ஆவரேஜ் ஃப்ராக்மெண்டேஷன் இன் பர்சன்ட் வந்து 5 to 30% இருக்குன்னா we can go for reorganize. இதுவே above 30% இருக்கு அப்படின்னா we go for rebuild. இப்போ நான் அந்த சாம்பிள் டேட்டாபேஸ் ஒன்று ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ல, அங்கே போய் செக் பண்ணலாமா. அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கொரி அப்படியே ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால நான் டிபியை ஸ்விட்ச் பண்ணணும். நல்லா பாருங்க, I'm going to switch to Adventure Works 2022. இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். Adventure Works 2022 person dot address. இருக்கு பாருங்க, கொஞ்சம் வேலை ஏறி இருக்கு பாருங்க, தெரியுதா. வேற டேபிள் எடுப்போம், அதாவது ரொம்ப சேல்ஸ் எடுத்து பார்க்கலாம். சேல்ஸ் கஸ்டமர், சேல்ஸ் டாட் கஸ்டமர்.
இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ரீபில்ட் ரீஆர்கனைஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்டேஜ் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். இது எம்டியா தான் இருக்கு. வேற சேல்ஸ் ஆர்டர்னு ஏதாவது இருக்கா? சேல்ஸ் ஆர்டர்ல பார்க்கலாமா? ஓகே, சேல்ஸ் ஆர்டர் டீடைல். கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க, 0.08. இப்போ நான் ஃப்ராக்மெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, ரீபில்ட். இப்படி இது வந்து ஜிஐல பண்றது. என்ன இண்டெக்ஸ் பேரு, எந்த டேபிள்ல, என்ன இண்டெக்ஸ் டைப்பு, டோட்டல் ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளோ. இது ஆன்லைன்ல தானே நான் பண்ண போறேன். You can analyze index fragmentation using total fragmentation. Total fragmentation indicates the percentage of logical fragmentation of the index. இதை நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம் போலயா. ஆல்டர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள் நேம், ரீபில்ட். இது எக்ஸ்ட்ராவா நிறைய வரும், ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். இது வந்து கொரியில ஜிஐல பண்றீங்கன்னா கிளிக் ஓகே. ரன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கொரியில ஓடிடுச்சு பாருங்க. இது மாதிரிதான் ரீபில்டு ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இங்க ஃபில் ஃபேக்டர் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆல்டர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள் நேம், ரீபில்டா ரீஆர்கனைஸா வித் ஃபில் ஃபேக்டர். இந்த வித் ஃபில் ஃபேக்டர் வந்து ரீஆர்கனைஸ்க்கு வராது. என்ன ரீசன் அப்படின்னா ஃபில் ஃபேக்டர் வந்து எந்த இதுவுமே பண்ணாது. ரீஆர்கனைஸ் தான் இருக்கு பாருங்க, டஸ் நாட் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரீடைன்ஸ் த எக்ஸிஸ்டிங் ஃபில் ஃபேக்டர். எக்ஸிஸ்டிங் ஃபில் ஃபேக்டர் ரீடைன் பண்றதுனால இதை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இதை கொடுக்க தேவையில்ல ரீஆர்கனைஸ் பண்றப்ப. இந்த இருக்கு பாருங்க, ரீஆர்கனைஸோட கட் ஆயிட்டு பாருங்க. ஆல்டர் இண்டெக்ஸ் ஆல் ஆன் டேபிள் நேம் என்ன பண்றீங்க, ரீஆர்கனைஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், ரீஆர்கனைஸ் எடுத்தேன். முதல் நம்ம செஞ்சது வந்து ரீபில்டு. ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்டர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம் ரீஆர்கனைஸ் வித் எல்லோ. இது விட்டுருங்க, இது டிஃபால்ட் செட்டிங்ஸ். இப்ப கிளிக் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிடும். முடிஞ்சிச்சு பாருங்க, ரீஆர்கனைஸ். இப்படிதான் ரீபில்ட் ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இதை படிச்சுக்குங்க, நான் நோட் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். ரீபில்டு எப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் போயிடலாம். எப்பெல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்டேஜ் வந்து 30%க்கு மேல இருக்கு அப்படின்னா ரீபில்ட் பண்ணுவீங்க. 30%, 5 to 30% ஃப்ராக்மெண்டேஷன் லெவல் இருக்குன்னா ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ரீபில்ட் பண்றப்ப இண்டெக்ஸை வந்து டிராப் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணி விடும். ரீஆர்கனைஸ் பண்றப்ப இந்த வேலை பண்ணாது. ரீபில்ட் வந்து ஆன்லைன்லையும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணலாம். ரீஆர்கனைஸ் வந்து ஒன்லி நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது இம்பாக்ட் இருக்காது பெருசா.
ஃபில் ஃபேக்டர் வந்து இதுக்கு ரீசெட் ஆகும். இப்போ 17 வச்சு கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது தூக்கி விட்டுரும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செய்கிறப்ப இதை ஃபில் ஃபேக்டர் டிஃபைன் பண்ணணும். ரீபில்டுக்கு இங்கே பண்ண தேவையில்ல, ரீஆர்கனைஸ்க்கு. அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகும், இங்கே ரன் ஆகாது. இது வந்து சொன்ன மாதிரி கிரேட்டர் தென் 30% ஃப்ராக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ரீபில்டு, 5 to 30% இருந்தால் ரீஆர்கனைஸ். ரிசோர்ஸ் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜாஸ்தியாக ரீபில்ட் ஆப்ரேஷன் ஈட் லாட் ஆஃப் சிபியூ மெமரி ஸ்டோரேஜ். ரீஆர்கனைஸ் ஆப்ரேஷன் ஒரு லெஸ் எஃபெக்டாக தான் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்டேட் ஸ்டாட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரன் ஆகுறது எஸ்பி அண்டர் ஸ்கோர் அப்டேட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதாக தான் ரன் ஆகும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆர்கிடெக்சர் பார்க்குறப்ப கொரி ஆப்டிமைசர் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக தான் எஃபிஷியண்டாக ஒரு எக்ஸிகியூஷன் பிளான் வந்து ஜென்ரேட் பண்ணுவார் அவர். எந்த கொரி பிளான் வந்து சூப்பராக ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிப்பார் யாரு? ஆப்டிமைசரு. எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான். இது எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பாரு. இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாவோ இல்லை அவுடேட்டடா இருக்கு, இல்லை மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னா உங்களோட கொரி அதிகம் நல்லா ரன் ஆகாது, ஃபாஸ்டா ரன் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அவுடேட்டடான நிலைமைக்கு விட்டுறக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதை நீங்க எடுக்கணும், அப்டேட் பண்ணணும். என்னென்ன இஷ்யூ வருது பாருங்க. புவர் பர்ஃபார்மிங் கொரிஸ் நடக்கும். சப் ஆப்டிமல் எக்ஸிகியூஷன் பிளான், உங்களோட எக்ஸிகியூஷன் பிளான் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. உங்களோட கொரி ரன் ஆகுற டைம் இருக்குல்ல, ப்ராசஸ் ஆகுற டைம் ரொம்ப லேட் ஆகும். இப்போ அப்டேட்டிங் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவாருன்னா ஆப்டிமைசருக்கு சொல்லிடுவாரு, அப் டு டேட்டா இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லிடுவாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. இது என்ன ஆகும்? உங்களோட டேட்டாவை நீங்க ஃபெச் பண்றப்பயோ இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இது ஒரு சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர் தான். இது என்ன செய்யும்? உங்களோட எல்லா டேபிள்ஸையுமே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்டேட் பண்ணி விட்டுரும். இது எப்போ நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ணிருக்கீங்க இல்லை ரீஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கமாண்டை ரன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். நீங்க பெருசா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்க, அப்ளிகேஷன்ல இருந்து நிறைய டேட்டா இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, இல்லை அப்டேட் பண்ணிருக்கீங்க, டெலிட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும். உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவுடேட்டடா இல்லை அப்படின்னா அப்பயும் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். இந்த மாதிரி சினாரியோவில் நீங்க வந்து ரன் பண்ணணும் இந்த இதை எஸ்பி அண்டர் ஸ்கோர் அப்டேட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறத. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என் பேஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? இந்த கமாண்டை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு லூப்பு எஸ்பி அண்டர் ஸ்கோர் எம்எஸ் ஃபார் ஈச் டிபி அப்படின்னா இந்த சர்வரில் இருக்க அனைத்து டேட்டாபேஸுமே ரன் பண்ணணும். இந்த சிங்கிள் கோட்ஸுக்குள்ள கொடுக்குறீங்களா அந்த கமாண்டை நான் ஒவ்வொரு தடவை போயிட்டு ஒவ்வொரு டிபிக்கு ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? யூஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு செமிகோலன் நீங்க என்ன கமாண்ட் ரன் பண்ணணுமோ அதை கொடுத்துட வேண்டியதான். எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் டிபி, எஸ்பி அண்டர் ஸ்கோர் அப்டேட் சர்ச், விச் எவர் கமாண்ட் யூ wish to run, you just pass the command here. இப்படி கொடுத்துட்டு ரன் பண்றீங்கன்னா இப்போ பாருங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு.
நான் எங்க இருந்து ரன் பண்றேன்? குமார் பிசி அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ்ல தான். இது ஜிஏல இதுல ஒரு மாற்றம் இருக்கு டெக். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஓடிச்சு பாருங்க. அப்டேட் தேவையில்ல, அப்டேட் வேண்டாம், அந்த மாதிரியே சொல்றது பாருங்க. இப்போ நீங்க ரன் பண்றப்ப ஏதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணணும் டேட்டாபேஸை, எனக்கு எல்லா டேட்டாபேஸ் ரன் பண்ண தேவையில்ல அப்படின்னா, உங்களோட டிபிஐடியை வந்து கிரேட்டர் தன் 4னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்டாபேஸ்லாம் ரன் ஆகாது. மாஸ்டர், மாடல், எம்எஸ்டிபி எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். இப்போ மாஸ்டர், மாடல், எம்எஸ்டிபி இந்த மூணுலையுமே ரன் ஆகாம ஓடி இருக்கு. Start from this dot databases. பாருங்க, 1 2 3 டேட்டாபேஸ் ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கொரியில கண்டுபிடிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ் டாட் டேட்டாபேசஸ். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் டு எக்ஸ்க்ளூட் ஸ்பெசிஃபிக் யூசர் டேட்டாபேஸ் ஃப்ரம் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட். அந்த லூப்லேயே நீங்க இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கொடுத்த கண்டிஷன் டிபிஐடி கிரேட்டர் தென் 4னு கொடுத்தோம். அண்டுன்னு போட்டு இன்னொரு கண்டிஷன், நாட் இன் இந்த டேட்டாபேஸ்லாம் இல்லாத லிஸ்ட்டை எனக்கு அப்டேட் பண்ணு. இப்போ இது என்ன பண்ணணும்? இந்த 1 2 3 4 இந்த 4 டேட்டாபேஸ் இல்லாதது, அப்புறம் சிஸ்டம் டேட்டாபேஸ் கிரேட்டர் தென் 4 இருக்குல்ல, டிபிஐடி வந்து கிரேட்டர் தென் 4, இந்த கண்டிஷனை வச்சு தான் இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அப்டேட் ஸ்டாட்ஸ் எல்லா டேட்டாபேஸும் அப்டேட் ஆயிருக்காது. இதுவுமே நம்ம வந்து ஜாப் கிரியேட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிடுவோம். அந்த மெயின்டெனன்ஸ் பிளான் பார்க்குறப்ப நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்ட் ஓட்டலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸோ, இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் உங்கள் கம்பெனியோட டேட்டாபேஸோட பிரச்சனை பொறுத்து இது மாறும் ஷெட்யூல். Updating statistics is crucial for maintaining SQL Server performance, particularly after significant data modification, migration, or degraded query performance. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போல்லாம் நீங்கள் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறீங்க, வேறு சர்வரில் மைக்ரேட் பண்ணுறீங்க, இல்லை அதிகமாக இன்செர்ட் அப்டேட் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது அப்படின்னா, that time you need to run update statistics. இது நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாமா கண்டிஷன் படி. இதை நம்ம ரன் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? கொரி ஆப்டிமைசருங்கிறது ஒரு பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ப்ராசஸ். அது என்ன செய்வார்? அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்கும். அந்த அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட் எக்ஸிகியூஷன் பிளான் அவர் கொடுத்துருவாரு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சரியில்லாத எக்ஸிகியூஷன் பிளான் கொடுப்பாரு. அப்போ உங்கள் கொரி ஸ்லோவாக தான் ரன் ஆகும். இது ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் மேப்பில் தேடுறீங்க, உங்கள் கூகுள் மேப் வந்து பெருசாக லேட்டஸ்ட் சேட்டலைட் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனே இல்லை அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால் உள்ள டேட்டா தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வராதுல்ல. இப்படி